கம்பத்தில் நம்ம மதுபால் தாயம்மன் திருக்கோயில் கும்பிட்றவங்க அவங்க 25 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு விழா எடுக்கிறாங்க. அதுக்கு நான் திரு செந்தில் அன்போடு அழைத்தார். நானும் இன்றைக்கு அதுக்காக இன்னைக்கு தங்கி இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புறேன். நான் இங்கே 2 நாள் அங்கே தான் இருக்கேன். போகிற இடத்துலலாம் மக்கள் உறுதியாக நீங்கள் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கருத்து கணிப்புலாம் நடத்தல. மக்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்டு இருக்கிறேன். நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, 14 ஆண்டுகளுக்கு நான் அரசியல் ரீதியா வந்தாலும் இடையில ஒரு 7 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு. ஒரு வேட்பாளரா எல்லா கிராமத்துக்கும் போறப்ப, எல்லா ஊருக்கு போறப்ப அவங்க வீட்டில் ஒருத்தனா என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. எப்பயுமே நான் ஒருத்தனா இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜாதி மத வித்தியாசம் இல்லாம என்ன அவங்க வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு, பெருமைப்படுறாரு. என்னது மக்களுக்கு பணம்லாம் தர மாட்டேன், அதாவது 99 நான் முத தேர்தலில் நின்றேன். அப்ப இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் கிடையாது. அப்ப 2001 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அப்பையும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது. 2004 பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் என்ன. 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்துச்சு, அப்ப நான் இங்க இருந்தேன். அம்மா எல்லாம் நின்னாங்க, அப்பையும் கிடையாது. 2011 தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் கிடையாது. 99லயும் கிடையாது. 11க்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பழகிருக்கு. நான் ஆர்கே நகர்ல போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி இப்ப ஓட்டுக்கு 10,000 6,000 கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடுகள்ல ஒரு கொஞ்சம் பூத்துகள்ல ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் வந்தவுடனே நான் நிறுத்திட்டாரு. உடனே டோக்கன் கொடுத்தாரு கிளம்புறேன். இங்க இப்ப யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் தேனியில நிக்கிறதுனால மாத்திரம் சொல்லல, தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா. நான் ஒரு 11 ஆண்டு இங்க எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன். அது எம்பி ஃபண்ட்ல இருந்து சரி, அரசு திட்டங்கள்ல இருந்து சரி, அதுபோல ஊர் பொது காரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லா கோயிலும் செய்ய முடியாது. நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதுபோல தனிநபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாம எங்ககிட்ட எங்க வீட்டு பொண்ணு, நாங்க ஏழ்மை நிலையில இருக்கோம், எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், எங்களுக்கு பண தேவை இருக்கு, நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கு கேட்டவங்களுக்கு பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் படிக்க வைக்க முடியல, ஏழ்மை நிலையில இருக்கோம், எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமாங்க, கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க. நான் சொல்லி காமிக்கல. எதனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொன்னதை சொல்றேன். நான் எங்கேயுமே நீங்க பரப்புரையில நான் சொல்லல. எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன். எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. முதல் நான் இன்னைக்கு ஆதிப்பட்டி போனேன், புதிப்புறம். எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்லை. இன்னொன்று, நான் மக்களை எல்லாம் என் உறவுகளா நினைக்கிறேன். இவங்களெல்லாம் 500க்கும் 1000த்துக்கும் கொடுத்து விலைக்கு வாங்க எனக்கு பிடிக்காது. அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்யற மாதிரி அர்த்தம். யார் என்ன உதவி கேட்டாலும் என்னால் செய்யக்கூடியவன். அது பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும், திருமண உதவியா, ஏன் இன்னும் சொல்ல போனா சில பேர் நிறைய கடன் பட்டு கடனை அடைக்க முடியாமலாம் என்கிட்ட உதவிக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் வெளியில தெரியாம பண்ணியிருக்கேன். பல தரப்பு உதவிகள் செய்திருக்கேன். அதனாலதான் அந்த மக்கள் என்ன மேல அவளை நான் அவருக்கு செய்த உதவியெல்லாம் யாருங்க மறக்காம என்னை அவங்க வீட்டு பிள்ளையாக்குறது என்ன அந்த ட்ரிப்பு தேர்தலில் வந்தப்ப என்ன அமோகமா வரவேற்கிறாங்க. அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நாம ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா அது மாதிரி உதவிகள் செய்வேன். என்னுடைய பழக்கம் இங்க நிக்கலனாலும் வேற எந்த தேர்தல் இருந்தாலும் நான் இதை சொல்றேன். இதுதான் உண்மை. திரு அண்ணாமலை
ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர். அவர் ஏனாதானான்னு பேசுற நபரும் கிடையாது. நல்லா படித்தவர், திறமைசாலி, இன்னொன்னு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர். அவர் யாரையும் முகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவரு முகஸ்துதிக்கெல்லாம் பேச மாட்டார். அவரும் உள்ளத்திலேருந்து பேசுறவர் தான். அவர் அவருடைய கருத்தை நானே நீ கேட்டுட்டு இருந்தேன். அவர் எதை வச்சு சொல்றாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது. அவர் மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது, அது அழிந்து விடக்கூடாது, அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் பேசியிருக்காரு. நீங்க வேணா டிடி தினகரன் அப்படின்னு நபர் சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல, ஒரு கான்ட்ராக்ட் கமர்ஷியலா இருக்காங்க. அங்க வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அதை வந்து ஒரு பெரிய கட்சியை ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க, வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய இயக்கம். அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சியை அழியிட்டுன்னு சொல்லுவார். ஆனா அந்த கட்சி தேர்தல் முடிந்ததும் இவர்கள் கையில வரும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல. அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும், உண்மையான தொண்டர்கள்ட்ட. அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசியிருக்கார். ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி, அதோடைய மாநில தலைமை 3 ஆண்டுகளாக கிராமமா சுத்தி என் மண் என் நாடுங்க மக்கள்ங்கிற யாத்திரை போகிறவர். இன்னொன்று எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலையை உணர்ந்தவர். அவர் வந்து உள்மனசுல இருந்து பேசுறாரு. அவர் எனக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்போ, அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணமோ தான் வெளிப்படுது. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம். அதுபோல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம். அதாவது கோயில்ல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம். சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள், அவர்கள் பாத்தீங்கன்னால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறவர். ஒரு நல்ல கோயில்ல, அந்த பால் தாயம்மாள் கோயில்ல அது போன்ற என்ன சொல்றது, ஒரே வார்த்தையில் சொல்றோம், அது போல, அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தனமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மூணு பேருனா அவங்களுடைய ஆசையை அவங்க சொல்றாங்க. சில திருந்தாத ஜென்மங்கள் சுயநலவாதிகள் இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் அந்த பால் தாயமாக நடக்குது.